ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எபிசோட்ல நடந்ததை மட்டும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். சில விஷயங்களை நீங்களாவே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்காது. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 4. நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்கு அந்த எம்பையர்ல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான வாரியர் கிங் வரான். ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறாங்க ஆல்பர்டோர் ஈஸ்டிஸ் கிங்டம்க்கு கிளம்புறா, இங்க பார்த்தது அப்படியே மறந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மைட் கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நிறைய தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட ஆசை. சோ நிறைய அட்வென்ச்சரர்ஸை நம்ம ஹீரோ அவனோட கிங்டம்க்கு வர வைக்கணும்னு நினைக்கிறான். பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்த கண்ட்ரியோட கிங்கா நான் இப்போ இருக்கிறதுனால இங்க இருக்கிற மக்களுக்கும் நான் என்னோட அன்பை காட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த மைடோ ஆமான்னு சொல்லியிருப்பா. ஒரு யூட்டோப்பியாவை நான் கிரியேட் பண்ண போறேன், அதுல இட்டர்னல் ஹாப்பினஸ் மக்கள் அனுபவிப்பாங்க, அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சோ அதுக்காக இப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். அரசே, இந்த இடம் பாக்குறதுக்கு ஆர்மெண்டார் மாதிரி இருக்கே அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வர்ற வழியில செக் பாயிண்ட் எதையும் பார்க்கலையே நம்ம கேட்கவும், நான் டெலிபோர்ட் பண்ணிட்டேன், நம்ம யாருக்கும் தெரியாம தான் அங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லவும், வேற ஒரு கண்ட்ரிக்குள்ள வேற ஒரு நாட்டோட கிங் நுழையிறது எவ்வளவு பெரிய நேஷனல் இஷ்யூ தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பாகருத் கிங்குக்கு நான் வர்றது தெரிஞ்சா பெரிய வரவேற்பு, ரொம்பவே ஆடம்பரமா இருக்கும், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி வந்திருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற அட்வென்ச்சரர்ஸையும் நம்ம சைட் ஜாயின் பண்ண சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இத்தனை நாளா இருக்கிற அவங்க கண்ட்ரில நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை விட்டுட்டு அவங்க எப்படி வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், அரசே நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றான். இல்ல நான் ஒரு டிஃபரெண்ட் என்டிட்டி அப்படிங்கிறதுனால எனக்கு ஹியூமன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியாது, சோ நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், காலசியம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நான் வேணா உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், அதோட ப்ரமோட்டர் எனக்கு தெரியும், அந்த இடத்துல நீங்க ஃபைட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மத்தவங்களுக்கு காமிச்சீங்கன்னா அட்வென்ச்சரர்ஸ் நம்ம சைடு ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். ஏங்கப்பா எவ்வளவு பெரிய வீடா வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அரசே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவர் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவர் இப்பவுமே சரின்னு சொல்லியிருப்பாரு, ஆனா நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த கில் மாஸ்டர் சொல்லவும், நாளைக்கு 10 மணி வரைக்கும் தானே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க பொறுமையான ஆளா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றான். நாளைக்கு 10 மணிக்கு நீங்க என் கூட இருந்தா போதும், அது வரைக்கும் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் இடத்துக்கே டெலிபோர்ட் பண்ணிருந்தான். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அரசே, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், ஃப்ளோடர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். பாகருத் கிங்குக்கு நான் துரோகம் பண்ணிட்டு உங்க கூட ஜாயின் பண்ணது அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, நீ போய் உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு புக் எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உனக்கு கிஃப்டா கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். என்னால இதை படிக்க முடியலையேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறான். ஓ அப்படின்னா சோர்ஸ்லாம் இப்படிதான் இருக்குதா, எல்லாமே ஒரே சோர்ஸ் தான், இதான் இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி என்னோட ஐ கிளாஸ் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது இல்லாம என்னால படிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் நீ எப்பதான் இந்த லாங்குவேஜை கத்துக்கிடுவேன், நீ தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் திரும்ப கொடுத்துருந்தான். ஸ்ட்ராங்கா இருக்கிற வாரியர் கிங் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அடுத்த நாள் 10 மணிக்கு அந்த ப்ரமோட்டரை பார்க்க போறாங்க. அரசே கவனிச்சிங்களா, இவர்கிட்ட ஃபீமேல் ராபிட் மேன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். ஓ சாசரர் கிங், உங்களை நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ப்ரமோட்டர் அங்க வரான். அங்க இருக்கிற வெப்பன்ஸ்ல ஒரு வெப்பனை நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். இதை நான் தூக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவனும் ஓகேன்னு சொல்றான். இது இங்க இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இதை யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்கவும், ஆசலிசியம்ல இருக்கிற ஒரு ட்வார்ஃப் தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். சாசரர் கிங்கே என்ன தேடி வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவோ பெருமையா தான் இருக்கு, சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரமோட்டர் கேட்டுட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான். உடனே நம்ம ஹீரோவும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். வாரியர் கிங் கூட நான் ஃபைட் பண்றதுக்கு நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா ஒரு அரசர் ஃபைட் பண்ணா நாட்டுக்குள்ள போர் தான் வரும் அப்படின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அந்த போட்டியில என்ன நடந்தாலும் அதனால உங்க கண்ட்ரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, நான் வேணா உங்களுக்கு அதை அக்ரிமெண்ட்ல எழுதினாலும் தாரேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாசரர் கிங் எதுக்காக அவங்க கூட ஃபைட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும், அந்த வாரியர் கிங் ரொம்பவும் ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், கேசிஃப் லெவலுக்கு இவன் ஸ்ட்ராங்கான்னு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிங்கா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபைட்டிங்னு சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம், எனக்கு எந்த ரூல்ஸா இருந்தாலும் ஓகே தான், நான் அதை மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஒரே ஸ்பெல்லில் 1,00,000 பேரை அழிச்சிங்களாமேன்னு கேட்கவும், பாகருத் கிங் ஜெர்னி தான் அதை கேட்டாரு, அதனால தான் நான் பண்ணேன், ஆக்சுவலி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னால அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களோட வீக்னஸ் என்கிட்ட சொல்றீங்களே, இது ஓகே தானா அப்படின்னு நம்ம கேட்கறான். அந்த ஒரு ஸ்பெல் இல்லைனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேட்ச்ல நீங்க ஃபைட் பண்ணா மேஜிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், சாசரர் கிங்னாலே மேஜிக் எதுவும் யூஸ் பண்ணுவாருன்னு அந்த கில் மாஸ்டர் கேட்கறான். எனக்கு ஓகே தான், நான் மேஜிக் யூஸ் பண்ணாம ஃபைட் பண்றேன், இது என்னோட பேர் மேல ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரமோட்டர் அண்ட் கில் மாஸ்டர் ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க.
சாசரர் கிங்க பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோட்டர் கேட்கவும் அவரை பார்த்த உடனே எனக்கு பயந்து ஓடணும் போல தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ராபிட் கேர்ள் சொல்றா. சரி, வாரியர் கிங்குக்கும் இவருக்கும் ஃபைட் நடந்தா யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் ஷுவரா சொல்றேன், அந்த இடத்துல ஒரு ரத்த வெள்ளமே ஓடும் அப்படின்னு அந்த ராபிட் சொல்றான். சாசரர் கிங் என்ன தேடி வந்து ஃபைட் பண்றது எனக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கிங் சொல்றான். உன்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோட்டர் அனுப்பி வைக்கிறாரு. வாரியர் கிங் ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வாரியர் கிங் அவனை சும்மா விடாத அப்படின்னு அந்த கிங் கத்துறான். இப்போ அந்த வாரியர் கிங் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். உடனே நம்ம ஹீரோவும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரை கேட்டு சிரிப்புன்னு நினைச்சேன், ஏன்னா ட்ரோல்ஸ்லாம் சின்னதா பேர் இருந்தா கிண்டல் தானே பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட ட்ரோல்னத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எல்லா ட்ரோலும் அப்படி கிடையாது, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல் சொல்லுது. வாரியர் கிங் உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியுது, ஒருவேளை நான் ஜெயிச்சா நீ என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே கண்டிப்பா, ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா உன்னை நான் சாப்பிடணும், அதுக்கு ஓகேவா? உன்னை நான் சாப்பிட்டா எனக்கு உன்னோட பவர் கிடைக்கும், நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் எனக்கு ஓகே தான். ஒருவேளை நம்மளோட ஃபைட்ல நான் உன்னை தெரியாதனமா கொண்டுட்டா நான் உன்னை ரெசரக்ஷன் பண்றதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த வாரியர் கிங்கும் சம்மதம் அப்படின்னு சொல்றான். வாரியர் கிங் அவனை சும்மா விடாத துண்டு துண்டா தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அந்த கிங் கத்துறான். என்ன வாரியர் கிங் நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றியா, நான் உன்னை அட்டாக் பண்ணணும்னு நின்னுகிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். பட் அந்த வாரியர் கிங்கும் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ பறந்து வந்து கீழே விழறான். ரோல்ஸ் ஹீலிங் ஆகும் கேள்விப்பட்டேன், ஆனா என்னோட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால உன்னோட ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிதான் வாரியர் கிங் உன்னால முடியும், அவனை பொழந்து கட்டு அப்படின்னு சொல்லி அந்த கிங் கத்துறான். இவன் ஏன் இப்படி கத்துறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட ஹீலிங் பவர் இதுக்கப்புறம் ரொம்பவும் கம்மியாயிரும், இதுக்கப்புறம் உன்கிட்ட வேற ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட எந்த டெக்னிக்கும் கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் மேஜிக் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் மேஜிக் ஐட்டம் யூஸ் பண்றேன், இந்த வெப்பனை நான் அட்வென்ச்சரர் மோமெண்ட் கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். பட் அந்த வாரியர் கிங் ஃபாஸ்டாவே ரெக்கவர் ஆயிட்டான். பட் நம்ம ஹீரோ அவனை பிளாஸ்ட் பண்றான். இதுக்கு கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒருத்தங்க கூட கை தட்டலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, ஆனா நீ சரண்டர் ஆயிட்டேன்னா நம்ம அதை பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வாரியர் கிங்குங்கிற டைட்டில் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சாகுற இடம் இதுவா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன் ஃபேஸை நான் பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்கலாம். அவனும் ஹெல்மெட்டை கலட்டுறான். உன் கண்ணில் சாதிக்கணுங்கிற அந்த வெறி தெரியுது, அவ்வளவுதான் உன் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கிங் இப்ப செம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவனோட ஸ்பீடை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவன் செம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுனால இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் அடி வாங்குறான். அப்படிதான் வாரியர் கிங் அந்த விடாத கொன்று அப்படின்னு சொல்லி அந்த கிங் கட்டவும் நம்மளோட நேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற நேஷன் இவன் என்னடா பப்ளிக்ல இப்படி கத்திட்டு இருக்கானே, ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல இப்படி கத்துறான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடல. நீ ஃபைட் பண்ணும்போது பின்வாங்க எனக்கு தெரியும், உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஏன் சண்டை போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கிங் கேட்கறான். அண்ட் அவனோட ஆர்மரியோ கலட்டி போடுறான். ஏன்னா அப்படின்னாதான் அவனால இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆக முடியும்னு சொல்லி. எதுக்கு என் கூட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் அதுக்கு ஒர்த்தியானவ கிடையாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நான் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணல அண்ட் என்னோட எபிலிட்டிஸையும் சீல் பண்ணி வச்சிருக்கேன், நான் என் ஃபுல் ஃபைட்ல ஃபைட் பண்ணா ஒரு செகண்ட்ல இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா நீ இந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர், நான் இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்மளை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்துகிட்டே தான் இருப்பான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல என் கூட சண்டை போடுங்க அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல் சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் சீல் பண்ணி வச்சிருந்த எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றான். பொறுமையா அந்த வாரியர் கிங்க நோக்கி நடக்கிறான். அவன் என்னதான் அடித்தாலும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவன் கையில வச்சிருந்த அந்த ஸ்வாட் எடுத்து அப்படியே அவனோட ஹார்ட்ல சொருகிறான். அவ்வளவுதான். இப்போ அந்த வாரியர் கிங் இறந்து போயிட்டான். இப்போ மைக் மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கற மாதிரி நம்ம ஹீரோ பேசுறான். என்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட நாட்டுக்கு சில அட்வென்ச்சரர்ஸ் நான் கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உண்மையான எத்தனை அட்வென்ச்சரர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் என்னோட சிட்டிக்கு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அண்ட் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், அப்படி வர அட்வென்ச்சரர்ஸ் யாரையும் வார் வரும்போது ஃபைட் பண்ண சொல்லி நான் கேட்க மாட்டேன், உங்களோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி இறந்து போன அந்த ட்ரோலை அவங்க கண்ணு முன்னாடியே ரிவைவ் பண்ணி ரெசரக்ஷன் பண்றதெல்லாம் ஹை லெவல் பிரீஸ்டால மட்டும்தான் முடியும், ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு குழந்தைங்க விளையாட்டு, சோ உண்மையான அட்வென்ச்சரர்ஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப கிளம்புறான். சூப்பரா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லுவோம். எங்க ரெண்டு பேர்ல யார் வேணா ஜெயிச்சிருக்கலாம், லக்கி என் பக்கம் இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப போகவும் எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தான் லாயல்ட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால சோ பாகருத் பேர் உங்களோட வாசல் ஸ்டேட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆனா அரசு அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கவும் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு நம்ம சொல்றான். நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும், இதை ஒரு ப்ராப்பரா நோட்டீஸா அனுப்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கான டாக்குமெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு அந்த கிங் சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் நினைச்சதை விட அந்த ஐன்ஸ் ரொம்ப கன்னிங்கான பர்சனா இருக்கலாம், இதை தவிர்த்து எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். ஒருவேளை அவர் இங்க எதர்ச்சியா வந்திருந்தா அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த ஐன்ஸ் ரொம்பவுமே புத்திசாலி, நம்ம பிளான் தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான், நம்மளோட லாயல்ட்டியை காமிக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர்த்து வேற வழி இல்ல,
நம்ம இறந்து போகிறதுக்கு உயிரோடு இருக்கிறது எவ்வளவோ மேல், என் மக்களுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு அந்த கிங் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பாகருத் என் பேர்ல இருக்கிற கிங் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக பிளான் போடுறதுக்கு மீட்டிங்ல பேசலாம் இந்த இடத்துக்கு சீக்கிரட்டா வந்திருக்கான். பட் அவனோட பிளானை தெரிஞ்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் நினைக்கிறான். ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ எதர்ச்சியா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். பட் அந்த கிங் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க எம்பையர் உங்களுக்கு வாசல் ஸ்டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனே ஒரு ஆஃபரை கொடுத்துட்டான். பட் ஆக்சுவலி இது ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.